பிள்ளைங்களை இன்னும் காணல. இன்னைக்குன்னு பார்த்து தான் இவ்வளோ லேட்டாக வருங்களே. நான் எப்போ இதுங்க வருங்க எல்லாம் சொல்லலாம்னு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். நவமித்ரா வந்துட்டியா? வா வா. இது என்னடா இது, என்னைக்கும் இல்லாமல் அழைப்பு இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. நீ உள்ள வா, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ. அம்மா என்னம்மா ஒரே சந்தோஷத்தில் இருக்கீங்க போல. ஆமாம் ஆமாம், எல்லாம் சொல்கிறேன். தம்பியும் அண்ணனும் வரட்டும், எல்லாம் சொல்கிறேன். சரியா? போ, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஆஹா, சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். போ போ. ஆமாம், இன்னைக்கே உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சே? இல்லைம்மா, நானும் அனினாவும் கொஞ்ச நேரம் இருந்து ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரிம்மா, சரி போ போ, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ம். நவமித்ரா வந்துட்டா, இன்னும் ஆதித்தும் விதுன்னு மட்டும் வந்தா போதும். ஐயோ அம்மா, இன்னும் நீங்க அதே போலதான் நின்றுட்டு இருக்கீங்களா? போயிட்டு உட்காரவே இல்லையா கொஞ்ச நேரம் கூட? உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், உன் தம்பி அண்ணனை இன்னும் காணல, எங்க தான் போயிருக்கானுங்க அப்படி? உங்களுக்கு ஆர்வமா இருக்க சமயம் யாரும் இல்லைன்னா அவ்வளோதான். அப்படி என்னதான் மனசுல வச்சிருக்கீங்க சொல்லுங்கம்மா, தெரிஞ்சுக்கிறேன். இருமா, அதித்தும் விதுன்னு வரட்டும், சொல்றேன். ம், எப்போ கேட்டாலும் இதே சொல்லுங்க. நீங்களும் எப்பதான் சொல்லுவீங்கன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு கால் வலிக்குது, நான் உட்காந்துட்டேன். வேணும்னா உட்காருங்க நீங்க. பொடி கழுத, எனக்கு சந்தோஷத்தில் உட்கார கூட தோண மாட்டேங்குது. என்னது கழுதையா? அப்படியா சொன்னேன்? பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? அந்த வார்த்தையை நான் சொல்லணும். எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கோங்க. சரிம்மா, இப்போ சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை இப்போ? பிரச்சனைதான் இல்ல அதீத், சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்லணும். சந்தோஷமான விஷயமா? ஆமாண்டா அண்ணா, நான் வந்ததுல இருந்தே நீங்க ரெண்டு பேர் எப்ப வருவீங்க இந்த நியூஸை சொல்லலாம்னு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, தெரியுமா? அப்படியாம்மா? அக்கா சொல்றது உண்மையா? ஆமா விதுன், அக்கா சொல்றது உண்மைதான். சரிம்மா, என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை இன்னைக்கு நான் பார்த்தேன்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா நவமித்ரா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தேன் நான் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் பழக்கடையில் பார்த்தேன் அவங்கள. ஆனால் இன்னைக்கு தான் அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்றதே எனக்கு தெரியுமே. அப்போ சின்ன வயசில் நல்லா ஒல்லியா அழகாக இருப்பா பார்க்க, இப்போ நல்லா குண்டா ஊதி போயிட்டாலும் அவளை அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிட்டா அவ. உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, பின்ன இப்பவும் அதே போல இருக்கணும்னு இல்லைல்ல? அதுவும் சரிதான். வயசெல்லாம் ஆயிருக்கும்லம்மா. ஆமாம்ப்பா, என் வயசு தான் அவளுக்கும். ஆனால் என்னோட கொஞ்சம் பெரிய ஆள் மாரி தெரியுறா பார்க்கும்போது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்லம்மா. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. சரி சரி, மேலே சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நான் பார்த்தேன்னா, பார்த்தப்போ நார்மலாக எப்பயும் போல் அன்னைக்கு பார்த்தீங்களே ஞாபகம் இருக்கா பழக்கடையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தேன். அப்போ பேசினப்போ பேச்சு வாக்கிலேயே எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களும். வந்தவங்க வீடு வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுள்ள வாசப்படியில் கால் எடுத்து வச்சாங்க. வச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்து நின்னாங்க. என்னத்தை யோசிச்சு நின்னாங்கன்னு தெரியல அவங்க. ஏன், என்ன யோசிச்சாங்க கேட்டிங்களா? ஆமாம், அப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சுடர் நான் கண்மணிடி, பங்கஜத்தோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போதான் தெரிஞ்சது அவ என் கண்மணி, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாம்மா? ஆமாம், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவளை கட்டி பிடிச்சிருந்து அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா விட்டுட்டு போனதையும் சொன்னேன். சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருந்தேனே. அவளும் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னான், என்னடி நல்லா இருந்த, திடீர்னு எப்படி ஆயிட்டுருக்க, நல்லா இருந்து என்ன கேள்விப்பட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னான். என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு, நம்ம வேற வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட நானும் புலம்பிட்டே இருந்தேன். எதுக்குமா நம்ம கஷ்டத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களே எவ்வளோ வருஷம் கழிச்சு உங்களை பார்த்துருக்காங்க. ஏதாவது சந்தோஷமா பேசாம கஷ்டத்தை போயிட்டு இந்த டைம்ல பேசியிருக்கீங்க. ஏதோ கஷ்டம் தாங்க முடியாம சொல்லிட்டேன்ப்பா.
இவ்வளோ வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தேன்னா மனசில் இருக்க எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் நான் மாட்டினேன். சரி பரவாயில்ல விடுங்கம்மா. ஆமா, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்டிங்களாமா? அவங்க ஃபேமிலியில எல்லாம் ஓகேவா? ஆ, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆதித்தவ. சரி சரிம்மா. அம்மா பசிக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த விதுன்னு இருக்கானே கடைசியில் பசிக்குதுன்னு சொல்லி எல்லாரையுமே சிரிக்க வச்சிருவான். சோத்து பானை பையன் எப்பவும் சோறு சோறு சோறு. ஆமாம் ஆமாம், இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா இவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நான் சாப்பிட்றத மட்டும் இவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொடி நீ போடாக்குள்ள வாண்டு. நீ பொடி பரட்டச்சி. அண்ணா பாரு, இதுக்கு தான் நான் இவங்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். அம்மா வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். இதுங்க ரெண்டும் ஆரம்பிச்சிடுச்சிங்க, இனி இன்னைக்கு முடிக்காதுங்க. கரெக்டாக சொன்ன ஆதித் நீ. சரி சரி, எல்லாம் எலும்புங்க, சாப்பிடலாம் வாங்க. நவமித்ரா எலும்பு, சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கலாம். ஆ இதோ வரேம்மா. இப்போ எதுக்கு நீங்க எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு டிஃபன் கொடுக்காம இருக்கீங்க? பசிக்குதுமா. நேத்ரன், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இன்னைக்கு இருக்குது சொல்கிறதுக்கு. அதை சொல்லி முடிச்சுட்டு தான் டிஃபன் கொடுப்பேன் சொல்லிட்டேன். சரிம்மா, அந்த ஹாப்பி நியூஸாக சொல்லுங்க. கண்மணி சீக்கிரம் சொல்லு. ஆ சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் ஒரு சோகமான நியூஸும் இருக்குது இதுலையே. ஏம்மா என்னாச்சு? ஃபஸ்ட்டு ஹாப்பியான நியூஸ் சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லி தொலைங்க. பறக்காதடா, சொல்கிறேன் இரு. ம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தா. அப்புறம் ஒரு வயசானதும் அவளை நான் இழந்துட்டேன். ஏன்னா அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டா. அவளை நான் இன்னைக்கு பார்த்தேன். நீ இன்னைக்கு எங்க வெளியே போயிருந்த? இன்னைக்கு நான் வேற ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வெளியே போயிருந்தேங்க. அவங்க சீக்கிரமாக வரணும்னு சொன்னாங்களே, நானும் கடை நடந்து போயிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு திடீர்னு எதிர்க்க வந்தா. அவளை பார்த்தப்போ அவள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி கடையில் பார்த்தேன், பழக்கடையை. நான் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்களாம் நல்லா இருக்குன்னு கூட சொன்னீங்களே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். அந்த ஃப்ரூட்டு அந்த கடையில் போய் வாங்க போனப்போ இவங்கள பார்த்தேன். இவங்க நான் பர்ஸை கீழே போட்டப்போ இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்களே. அப்போ கூட நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. அவங்களும் சொன்னாங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்போ புரியவே இல்லை. இப்போ தான் எனக்கு புரியுதே, என் ஃப்ரெண்டு அதனால தான் பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னு. ஆனால் அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் அவங்க அதே போல தான் இருக்காங்க. ஆனால் நான் அவங்கள பாருங்களேன். என்னம்மா மரியாதையாலாம் பேசுற? உன் ஃப்ரெண்டு தானே? இல்லைங்க, ஏன்னா நான் அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப அவங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். அந்த ஞாபகத்திலே அப்படியே மரியாதை பேச்சே வந்துடுச்சு. ம். என்னடா நேத்ரா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் ரோட்டில் இருக்கும் போது தான் அவளை பார்த்தேன்ல. அப்புறம் அவள் வந்துட்டு இது போல் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சே இவ தான் என் ஃப்ரெண்டுன்னு. அது எப்படி அப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அவங்க தான் உங்க ஃப்ரெண்டுன்னு? எப்படி தெரியுமா? பாட்டி வீடு இருக்குல்ல, பாட்டி வீடுக்கு பக்கத்துலேயே தான் இவங்க வீடும் இருக்குது. பாட்டி யார்? எங்கள் அம்மா வீடு பக்கத்துலேயே தான் இவங்க வீடும் இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? பாட்டி வீடு பக்கமா? ஆமாம் கவி, பாட்டி வீடு பக்கத்துலேயே தான் அந்த அம்புஜம் பாட்டி வீடு இருந்துச்சு. அந்த அம்புஜம் பாட்டி வீட்டில் தான் இப்போ இவங்க வந்து இருக்கிறதே. அப்போ அம்புஜம் பாட்டியோட பொண்ணு தான் உங்களோட ஃப்ரெண்டு, கரெக்டா? கரெக்டாக சொன்னடா கண்ணா. மேலே சொல்லுங்க. அப்புறம் சொல்லுமா. அதுக்கப்புறம் அவள் தான் என் ஃப்ரெண்டுன்றதை அந்த வீடை வச்சு தான் கண்டே பிடிச்சனே. அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுதா, அந்த வீடே எனக்கு மறந்துடுச்சிங்க. ஏதோ என் ஞாபகத்திலேயே இருந்துட்டேன் நான். சரி பார்ப்போம்னு நினச்சேன். அதே போலயே கரெக்டாக அவள் தான் அந்த வீட்டுக்கு போனதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவ தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு எனக்கு. நிஜமாக தாங்க சொல்கிறேன். சரிம்மா. அப்புறம் நான் சுடர்விழின்னு சொல்லி கூப்பிட்டு அவகிட்ட சொன்னேன், நான் தாண்டி கண்மணி பங்கஜத்தோட பொண்ணுடின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவள் என்னை கட்டி பிடிச்சி அழுதா தெரியுமா? அடடே, ஹார்ட்டை டச் பண்ணிட்டீங்கம்மா. இதுக்கே இப்படி சொல்றியே, நீ மட்டும் அந்த இடத்துல இருந்துன்னு வச்சிருக்க, கண்டிப்பாக அழுதுருப்ப.
ஆமாம் ஆமாம், அழுதுருப்பேன். ம். சரி சரி, சேடாக ஏதோ ஒரு நியூஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் டிஃபனில் கை வச்சு சாப்பிடும் போது நில்லு, நான் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு வருவீங்க. அவளோட புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டாரு. ஏம்மா, இறந்து போயிட்டாரா? இல்லைங்க, எங்கே போனாருன்னே தெரியல. இறந்தெல்லாம் போகல. ஆனால் இறந்து போகலன்னு சொல்ற, பின்ன எங்க தான் போயிருப்பாரு அவரு? அதாங்க அவளுக்குமே தெரியல. வீட்டை விட்டு போகிறதுக்கு அந்த ஒரு வாரமாக ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா தான் இவர் போயிட்டுருக்காரே. என்ன ஆச்சு ஒன்றுமே யாருக்குமே எதுவும் தெரியலை. ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் காணாமல் போயிட்டார். வரவே இல்லை. நல்லா தேடினேன் அப்படின்னு சொன்னான் அவன். நல்லா சுற்றி சுற்றி தேடினேன், எல்லாத்தையும் விசாரித்தேன், யாருமே எதுவுமே சொல்லலடி, எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனான் அவன். உன் ஃப்ரெண்டுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்கங்க. 3 பிள்ளைங்களும் இவங்க மட்டும்தான் வளர்க்குறாங்களா, சிங்கிள் பேரண்டா இருந்து? ஆமாங்க. அதுலேயும் அந்த பெரிய பையன் படிக்கவே இல்லையாம், வேலை செஞ்சிட்ருக்கான். நான் இப்போது அவன்தான் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறான் போல. அதை அவள் சொல்லி சொல்லி அழுதுட்டு இருந்தா. என்னால் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாமல் போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ 10ஆவதோ 11ஆவதோ பாதியிலே நின்றுட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா அவள். குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தம்பி தங்கச்சியை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் அவன். பாவம், ரொம்ப நல்ல பையன்ல அப்போ. ஆமாங்க, பின்ன பாவமாக இருக்குது அவனை நினைக்கும் போது. ஆமா, அந்த பையன் இப்போ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டியா? ஒருவேளை அவன் இப்போ செஞ்சிட்டு இருக்க வேலையில சம்பளம் கம்மியா இருக்குன்னா நம்ம கடையில வந்து வேலை பார்க்க சொல்லு, சம்பளம் நான் கூட்டி வேணா தரேன். நான் அதை பற்றி ஒன்றுமே கேட்கலங்க, அடுத்த வாட்டி பார்க்கும்போது கேட்குறேன், சரிங்களா? சரிம்மா, ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம், சரியா? நீ கேட்டு பாரு. சரிங்க. ஏம்மா, ஒரு வாட்டி கூட அவங்க அப்பா வரவே இல்லையா வீட்டுக்கு? இல்லைப்பா, வரலன்னு தான் சொன்னா அவ. ஓ, ஏதாச்சும் சண்டை ஏதாவது போட்டிருந்தாங்களோ, அதனால தான் போயிருக்காங்களோ? இல்லைப்பா, சண்டைலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் அவள் சொன்னான். ஒரு வாரமாக ஒரு வாரம் இருந்தாராம். எப்பயும் போல் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனார். இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுவுனா அவ. வேற எதுவும் சொல்லலையே. சண்டை இருந்துச்சுன்னா சண்டை போட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லியிருப்பா அவ. சண்டை எதுவும் இல்லை. சரிம்மா. சரி கண்மணி, நீ மறக்காம கேட்டு பாரு, அந்த பையனுக்கு வேணா நான் வேலை தருவேன், சரியா? சரிங்க, நான் என்ன ஏதுன்ட்டு கேட்டு பார்க்குறேன் அப்புறமா. சரிம்மா, இனி டிஃபன் எடுத்து வை, பசிக்குது இல்லை, தம்பியும் பசிக்குதுன்னு சொன்னான், சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். ஆ சரிங்க. இன்னைக்கு அம்மா சட்னி மட்டும்தான் வச்சேன், சாம்பார் ஒன்றும் வைக்கல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா? விச்சுவோட அம்மாவாக தான் இருப்பாங்களோ? அம்மா சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விச்சுவாக தான் இருக்கும்னு தோணுது. விச்சு, உன்னை பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? உன்னை சின்ன வயசில் பார்த்தது, இப்போ நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பல்ல. நீ எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தல, அதை நான் இப்போவும் பத்திரமா வச்சுருக்கேன். உன்னை நான் பார்க்கும்போது அது கண்டிப்பாக கொண்டு வருவேன். உன்னை நான் பார்ப்பேனா விச்சு? கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் விச்சு. ஐ ரியலி மிஸ் யூ ஸோ மச். உனக்கும் என்னை பார்க்கணுன்னு தோணுமா? ஒருவேளை நீ என்னை மறந்துருப்பியோ? அப்படி நீ மட்டும் என்னை மறந்துருந்தனா அதை என்னால் தாங்கவே முடியாது விச்சு. என்னை மறந்துருக்கவே கூடாது நீ, ப்ளீஸ் மறக்காத. கவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா அம்மா, நான் சும்மா அதாம்மா இருக்கேன், இதோ தூங்க போகிறேம்மா. ஏதோ புலம்பிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது, படுத்து தூங்கு, டிஸ்டர்பாக இருக்குது. அம்மா தூங்க வேண்டாமா? ஆ இதோ தூங்குறேம்மா. அதானே, நான் என்ன தனியாக இருந்து புலம்பிகிட்டு இருக்கிறேன். படுத்து தூங்கலாம். இதுக்கப்புறம் அம்மா எழும்பி வந்து நம்மளை அடித்தாலும் அடிச்சிடுவாங்க கோவத்தில். அம்மா, உருண்டு உருண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அம்மா கொஞ்சம் நகர்ந்து படுங்க. ஆ, இவங்க தூங்குறதுக்கு மட்டும் 1 ஏக்கர் இடம் வேணும். குட் நைட் விச்சு.